எல்லாருக்கும் தெரியும் 21 ஜூன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நீட் எக்ஸாம் மறுதேர்வு வைக்க போறாங்க அப்படின்ட்டு. ஆனா, இதுல சில சேஞ்சஸ்லாம் இருக்கு. அது தெரியுமா? அத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா, கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்க்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. என்ன சேஞ்சஸ் சார் அப்படின்னா, ஒன்றுமே சேஞ்ச் பண்ண முடியாதுன்றது தான் சேஞ்சஸ், ரைட்டா? ஐயோ என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, எதுவும் இன்ஃபர்மேஷன் சிட்டி இன்ஃபர்மேஷன்லாம் மாற்றுறாங்க, அட்ரஸ் எல்லாம் கொடுக்கணும், எதை சொன்னாங்க. ஆமாம், அது மட்டும் தான் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏன்னா ப்ரெசென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே குழந்தைங்க ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சிருப்பாங்க, இல்லைன்னா அப்ராடில் படிச்சுட்டு ஊருக்கு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய இடத்துலையே இந்த எக்ஸாம்ஸ் எழுதணும்னு நினச்சாங்கன்னா திருப்பி அந்த இடத்துக்கு போக முடியாது. அப்படின்றதுனால என்ன பண்ணியிருக்காங்க என்டிஏன்னா, நம்மளுக்கு வெறும் சிட்டி இன்ஃபர்மேஷன், அந்த நம்மளுடைய சாய்ஸ் சிட்டி இருக்கு இல்லையா, 3 கொடுப்போம் இல்லையா, அதில் நீங்கள் மாற்றணும்னா மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு அட்ரஸ் வந்து என்ன பண்ணணும், நியூ ப்ரெசென்ட் அட்ரஸை வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இது 2 தான் நம்மளால் சேஞ்ச் வந்து பண்ண முடியும். மற்றது எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. 2வது, ஃபீஸ் இருக்கா சார்? நோ ஃபீஸ். 3வது, சார் நான் புதுசு சார், இப்போ தான் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். நோ. இப்போ ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாம்ஸில் எழுத முடியுமே தவிர புதுசாக பண்ண முடியாது. சார் இதுக்கான அட்மிட் கார்டு நான் இப்போ எதுவுமே சேஞ்ச் பண்ணலன்னா எனக்கு திருப்பியும் வருமா, இல்லை பழைய அட்மிட் கார்டை வச்சுக்கணுமா? இல்லை, புது அட்மிட் கார்டு நம்மளுக்கு வரும். எப்போ கொடுப்பாங்க சார்? 14 ஜூனு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. இன்னொரு இதில் முக்கியமான ஒரு ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் சொல்லியிருக்காங்க. என்ன கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க? 2:15 மினிட்ஸில் 2 ஹவர் ப்ளஸ் ஒரு 3 ஹவர்ஸ் அப்படின்னா 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுற இது 5 மணிக்கு முடியணும். ஏற்கனவே இப்போ வந்து போன வாட்டி படிச்சப்போ 5 மணிக்கு முடிச்சிட்டாங்க. இந்த வாட்டி ஒரு 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த இன்விஜிலேஷனில் வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து ஏற்படுத்துறாங்க. இந்த சைன் வாங்குறது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் தண்டமாக பசங்களுக்கு போயிடுது அப்படின்றதுனால நிறைய கம்ப்ளைண்ட் வந்ததுனால இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்க, 2:00 ஸ்டார்ட் பண்ணுற எக்ஸாமு 5:15க்கு தான் முடியுது. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, பசங்களுக்கு டைம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அழகாக அட்டகாசமாக சூப்பராக பண்ணி மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணிடுவாங்க. அதனால் தயவு செய்து யாருன்னா தூங்கிட்டு இருக்கீங்க, ரீநீட்டுக்கு தயாராகாமல், நான் தான் மார்க் ஏற்கனவே 600 650 வருது, 500 மேலே எனக்கு எடுக்கிற கெப்பாசிட்டி இருக்குது, நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அடுத்த வருஷமும் நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் தயவு செய்து என்ன பண்ணணும், ஃபோக்கஸ்டாக இப்போத்துலேயே உட்காந்து ஷெடியூல் பண்ணி உங்களுக்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்றத பார்த்துக்கிட்டு எப்படி நம்ம மார்க் எடுத்தோம், எங்கே மிஸ்டேக் பண்ணணும், எங்கே நான் ஆழமாக ஒர்க் பண்ணணும் அப்படின்றத கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா, உங்களை மாதிரியே நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்றதையும் மைண்டில் வச்சுக்கிட்டு ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா, அவங்களோட அகடாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ரைட்டா? ஆர்ஜிஆரில் இந்த ஒரு 30-35 நாளுக்கு ஏதாவது கோர்ஸ் இருக்குமா அப்படின்னா, எஸ் வி ஹாவ் ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் அண்ட் ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் 2மே கொடுக்குறோம். ஏன் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸில் யாருக்கு சார் யூஸாக இருக்கும் அப்படின்னா, புதுசாக படிக்கிற குழந்தைங்களுக்கு யூஸ் ஆகாது. புரியுதா? ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நான் புதுசாக சார் ஏற்கனவே போனேன், இப்போ தான் +2 முடித்தேன், ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது, ஒரு கிராஷ் கோர்ஸ் திருப்பி ஒன்று பண்ணலான்னா நோ, யூஸ் இருக்காது. யாருக்கு சார் யூஸ் இருக்கும் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு 450 எடுத்துட்டேன், 500 எடுத்துட்டேன், 550 எடுத்துட்டேன், 600 எடுத்துட்டேன், இன்னும் கொஞ்சம் ஒரு 50 மார்க் இம்ப்ரூவ் பண்ணணும் சார், எனக்கு கொஸ்டின்ஸை நிறைய ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிட்டே இருக்கணும் சார் டீச்சர்ஸு அப்படின்றவங்களுக்கு தான் கான்செப்டை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் போகிறோம் சார், டெப்த்தாலாம் எனக்கு போயிட்டு இருந்து என் டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் ரொம்பவே ஆப்டாக இருக்கும். இல்லை சார் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ தான் நான் பிகினர் சார், எனக்கு வந்து வேலைக்காகாது சார், 2026 என்ன தான் எடுத்தாலும் 200-300 மேலே எல்லாம் போக மாட்டேன், ஆனால் என்னுடைய எய்மு கவர்மெண்ட் கோட்டா தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா, ஆர்ஜிஆரோட ஸ்பெஷாலிட்டி பிடஸ் 20 ஸ்டூடெண்ட்ஸ் தான் பேட்சில் இருப்பாங்க. காலையிலேருந்து நைட் வரைக்கும் உங்கள் கூட ஃபேக்கல்ட்டி டீம் அண்ட் மென்டார்ஸ் வந்து ஒர்க் பண்ணி உங்களை கவர்மெண்ட் கோட்டா நெக்ஸ்ட் இயர் 2027 எடுக்க வச்சு கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு உறுதிமொழியோட. எப்படி சார் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்களா, பேப்பர் லீக் அவுட் பண்ணி அதை வாங்கி எழுத வைப்பீங்களா? இல்லை படிக்க வச்சு தான். நம்ம மற்ற ஃப்ராடு பண்ணுறது மாதிரி எல்லாரும் மார்க்குக்கு கொஸ்டின் பேப்பரை வாங்க வச்சு மார்க் வாங்க வைக்கிறது இல்லை. நம்ம இன்ஸ்டியூஷன் ஹார்ட் ஒர்க் பண்ணி பசங்களுக்கு நாலேஜ் கொடுத்து அது முடிவு ப்ரிப்பரேஷனை இன்க்ரீஸ் பண்ணி மைண்டை வந்து பார்த்தீங்கன்னா டுவோர்ட்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நல்ல மார்க்கை எடுக்க வைக்கிறதுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். 20 ஸ்டூடெண்ட்ஸ் பேட்ச்சு அட்மிஷன்ஸு மட்டும் இல்லை, கிளாஸே ஸ்டார்ட் ஆகி போயின்னு இருக்கு. உங்களுக்கு அந்த பேட்சில் நீங்கள் ஒருத்தராக இருந்து நெக்ஸ்ட் இயர் 2027 கவர்மெண்ட் கோட்டா சீட்டு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாக கால் பண்ணுங்கள் 9176 552121. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.